வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த செய்தி உறுப்பில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு புதிய ரூல் வந்தாச்சு, புக் செய்வது எப்படி அப்படின்ட்டு தான் ஒரு முக்கியமான ஒரு 10 விஷயத்தை எந்த செய்தி உறுப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பார்த்தா ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் சொல்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சிரம் வீடியோ போகலாம். இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல போகிறாங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, எல்பிஜி முன்பதிவு விதிகள் குறித்தும் குறிப்பாக புதிதாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படும் 35 நாட்கள் காத்திருப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலம் குறித்தும் பல செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் தற்பொழுது இந்த விதிகள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் தற்பொழுது இந்த விதிகள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளதாக அந்த கூறப்பட்ட இந்த நிலையில தான் இது போன்ற விதவிதமான ஒரு புதிய விதிகளும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் அறிமுகப்படுத்தவில்லை என்றும் 35 நாட்கள் காத்திருப்பு காலம் குறித்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளதாக சொல்ல வராங்க. தற்பொழுது முன்பதிவுக்கான அதே கால இடைவெளியே நடைமுறையுள்ளது. நீங்கள் நகர்ப்புறத்தில் குறிப்பாக வசிப்போராக என்றால் அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கு குறைந்தது 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் இந்த கால இடைவெளி 45 நாட்களாகவே தொடர்கிறது. இதை தாண்டி வேறு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வராங்க. ஸோ குழப்பத்திற்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா முன்பதிவுக்கான ஒரு காலக்கெடு மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக இந்த சொல்ல வந்த இந்த நிலையில் சமூக ஊடக அறிவிக்கைகள் மற்றும் பதிவிலிருந்தே இந்த குழப்பம் தொடங்கியது. சிலர் பல்வேறு வகையான இணைப்புகளுக்கு வெவ்வேறு விதிகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இத்தகவல் உண்மை இல்லை என அரசு விளக்கமளித்த இந்த நிலையில் புதிய வகைப்பாடா கால அட்டவணையாக மாற்றப்படவில்லை. விநியோகம் சீராக இருப்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பதற்றத்துடன் சிலிண்டர்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா முன்பதிவு செய்யவோ அல்லது இருப்பு வைக்கவோ வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. சிலிண்டருடைய எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு முறைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்யும் முறை நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் முன்பதிவு போலவே SMS அல்லது வாட்ஸ்அப், தொலைபேசி அழைப்புகள், செயலிகள் அல்லது இணையதள வாயிலாக உங்கள் சிலிண்டர் முன்பதிவை செய்து கொள்ளலாம் அப்படின்றும் ஒரு குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை சொல்ல வராங்க. ஸோ பாரத் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்பதிவு செய்வது, அந்த ஒரு பாரத் கேஸில் எப்படி முன்பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் கேஸ்க்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து, அதாவது 7715012345 அல்லது 7718012345 என்ற எண்களை அழைக்கலாம். அதே எண்களுக்கு எல்பிஜி என SMS அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த விரும்பினால் 1800224344 என்ற எண்ணை சேமித்து வைத்து அந்த சேவையை தொடங்குங்க. ஹாய் அல்லது புக் என அனுப்பவும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஹெச்பியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹெச்பி கேஸ் சேவையை பெற நீங்கள் பார்த்தீங்கன்னா 8888823456 என்ற எண்ணை அழைக்கலாம். அப்படி அல்லது பார்த்தீங்கன்னா 9493602222 என்ற எண்ணிற்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலாம் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ இந்தியன் கேஸ் முன்பதிவு பார்த்தீங்கன்னா, இந்தியனுக்கு நீங்கள் 7718955555 என்ற எண்ணிற்கு ரீஃபில் என செய்தி அனுப்பலாம். அல்லது IVRS சேவைக்கு அதே எண்ணை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டும் போல ஒரு எக்கச்சக்கமான ஒரு விதிகளை வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் தான் அவங்களுடைய தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் சிலிண்டர் புக் ஆகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நம்பர்களை சிலிண்டர் புக்கு செய்வதில் பிரச்சனை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்த இந்த நிலையில் தான் சென்னை, மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கேஸ் புக்கிங் ஆகவில்லை. இருப்பினும் இதே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த எண்களிலேயே புக்கிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்ல வராங்க. அப்படி ஆகவில்லை என்றால் உங்களுடைய கேஸ் புக்கிங் அலுவலகத்திற்கு நேரில் சென்று தேவையான தகவல்களை கேட்டு புரிந்து கொள்ளும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ முக்கிய தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய 35 நாட்கள் அதாவது விதி என்று எதுவும் இல்லை. நீங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து 25 நாள் அல்லது 45 நாள் கால இடைவெளிகள் எப்போதும் நடைமுறை உள்ளதாக ஒரு தெளிவாக ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய ஸ்கீம் பற்றிய ஒரு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.